இந்துக்களின் ஒரு புனித நிலமாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு மர்மமான கோயிலில் நிலங்களில் 400-500க்கும் மேற்பட்ட பிணங்கள் எல்லாம் பிதைக்கப்பட்டிருக்கு. என் கையாலேயே நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கான ஆதாரமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. எனக்கான முதல் கேள்வியாக அது இருக்கிறது என்னென்னா, மதத்தை நான் முன்னிலைப்படுத்தி கையில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, பல வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே அந்த மதம், அந்த கடவுள் நம்பிக்கை இது எல்லாமே அவங்க கொள்கை ரீதியாக இருக்கா? அதுக்கான மரியாதைகள்லாம் இருக்கா? இல்லை இன்னொருத்தவங்கள ஒடுக்கிறதுக்காக, அந்த ப்ரிவிலேஜ்க்காக தான் இதெல்லாம் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காங்களா? மதம் என்பதே வியாபாரம் தான். கடவுள் நம்பிக்கை, சடங்குகள், சாதிய முறைகள் இது எல்லாமே ஒரு சமூகத்தை தனக்கு கீழே ஒடுக்கி வைக்கணும் அப்படின்னு ஆரிய பார்ப்பனிய கும்பல் ஒரு காலகட்டத்தில் உருவாக்குன சிஸ்டம் தான் இந்த சிஸ்டமே. இதில் எல்லாமே அயோக்கியத்தனமாக இருக்கும். இன்னைக்கு நேற்று இல்லை, நீங்கள் கோயில்களில் எதுக்கு தேவதாசி முறை வந்தது? ஒரு பெண்ணை பாலியலாக சுரண்டுறதுக்கு யார் சுரண்டா? அந்த ஊரில் இருக்க பெரும் பணக்காரர்களும் அந்த ஊரில் இருக்கிற பார்ப்பனர்களும். இந்த சிஸ்டம் எப்படி உருவாகுச்சு? அங்கே உழைப்பாளியும் தொழிலாளியும் ஓரமாக தான் நிற்கிறான், வேடிக்கை பார்க்குறவனை தான் நிற்கிறான். ஆனால் பயன்படுத்திக்கிறது எதை வைத்து? கோயிலை வைத்து, நம்பிக்கைகளை வைத்து உழைப்பு சுரண்டலை, பாலியல் சுரண்டலை செய்து தேவதாசி முறையை ஒழிக்க நம்ம படாது பாடுபட்டு ஒழிச்சோம். இன்னமும் கர்நாடகத்தில் தேவதாசி முறை இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கணும்.